வணக்கம் நண்பர்களே, நான் விஜயகுமார். இது எலக்ட்ரிக்கல் எக்ஸ்பிரஸ் தமிழ் சேனல். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது சுவிட்ச் போர்டானது என்ன ஹைட்டில் ஃபிக்ஸ் பண்ணலாம், டிபி ஆனது என்ன ஹைட்டில் ஃபிக்ஸ் பண்ணலாம், மீட்டர் போர்டு மெயின் போர்டு என்ன ஹைட்டில் ஃபிக்ஸ் பண்ணலாம், ஃபுட் லேம்ப்பு, கம்ப்யூட்டருக்கான பாயிண்ட்ஸு, டிவிக்கு வைக்கக்கூடிய சுவிட்ச் போர்ட்ஸு, கெய்சருக்கான சுவிட்ச் பாயிண்ட்ஸு, ஏசிக்கான சுவிட்ச் பாயிண்ட்ஸு, இது எல்லாம் இந்த போர்டெல்லாம் என்ன ஹைட்டில் வச்சா சரியாக இருக்கும். இந்த போர்டை ஹைட்டை பற்றி யோசிக்கும் போது கம்ஃபர்டபுள் ஹைட்டில் ஃபிக்ஸ் பண்ணால் நல்லா இருக்கும். அது என்ன சுலபமாக ஆப்ரேட் செய்யக்கூடிய வகையில் சுவிட்ச் போர்டானது இருந்தால் நன்றாக இருக்கும். இந்த ஹைட்டானது நாம் டிசைட் பண்ணுறதுதான். ஒரு ஃபுட் லேம்ப் ஆனது எந்த ஹைட்டில் வைக்கலாம், கீழே தலையிலேருந்து போயிடலாம். ஃபுட் லேம்ப் ஆனது கீழே ஒரு ஃப்ளோர் போட்டாங்கன்னா அதுக்கு மேலே ஸ்கர்ட்டிங் ஒட்டுவாங்க. ஸ்கர்ட்டிங்க்கு மேலே அதாவது ஃப்ளோர் லெவலில் இருந்து ஒரு 1.25 அடி அந்த லெவலில் ஃபிக்ஸ் பண்ணால் நல்லா இருக்கும். அதுக்கடுத்து கம்ப்யூட்டர் பாயிண்ட்ஸ் வைக்கலாம் இல்லையா, அந்த பாயிண்ட்ஸை எங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம். கம்ப்யூட்டர் பாயிண்ட் ஆனது 3 அடி ஹைட்டு, 2.75 அடி 3 அடி ஹைட்டில் ஃபிக்ஸ் பண்ணால் நல்லா இருக்கும். கம்ப்யூட்டர் பாயிண்ட் டேபிள் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அது பக்கத்தில் ரைட் ஹேண்ட் சைடில் வர மாதிரி நாம் செட் பண்ண முடியும். கம்ப்யூட்டர் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணும்போது குறைச்சாக 3 சுவிட்ச் 3 சாக்கெட் அந்த அமைப்பில் ஃபிக்ஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஏன்னா ஒரு கம்ப்யூட்டருக்கு மானிட்டருக்கு நம்ம சப்ளை கொடுப்போம், அதுக்கடுத்து சிபியூக்கு சப்ளை கொடுப்பாங்க, 3வது பிரிண்டர், இந்த 3 கண்டிப்பாக இருக்கும். கூடுதலாக கூட தேவைப்படலாம், ஒரு மொபைல் சார்ஜர் கூட போடலாம். ஸோ 4 சுவிட்ச் 4 சாக்கெட் ஆனது ஃபிக்ஸ் பண்ணால் நல்லா இருக்கும். அதுக்கடுத்து சுவிட்ச் போர்டை பார்ப்போம். சுவிட்ச் போர்டானது 4 அடிக்கு மேலே 4 அடிக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஒரு சில இடங்களில் நானே நேராக பார்க்குறேன், ஒரே வீடு அந்த வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு போர்டு 4 அடியில் இருக்கும், இன்னொரு பார்த்தா 4.75 இருக்கும், இன்னொன்று 5 அடியில் இருக்கும். இந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஸோ சுவிட்ச் போர்டை ஃபிக்ஸ் பண்ணும்போது வாட்டர் லெவல் டியூபை யூஸ் பண்ணி ஒவ்வொரு போர்டையும் மார்க் பண்ணிட்டு அதன் பிறகு கட் பண்ணி அந்த சுவிட்ச் போர்டை ஃபிக்ஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஏன்னா ஈவன் ஹைட்டில் இருந்தால் ஒரு பார்வைக்கு நல்லா இருக்கும். ஒரே ரூமில் இருக்கக்கூடிய ஒரு ஹாலில் இருக்கக்கூடிய 2 பாக்ஸ், அது 4 பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஒரே ஈவன் ஹைட்டில் இப்போ ஒரே செவரு தான் இருக்குது, அந்த ஒரு செவத்தில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ ஒரு சுவிட்ச் போர்டு 4 அடியும் இன்னொரு 5 அடி ஃபிக்ஸ் பண்ணால் பார்க்கறது நல்லா இருக்காது. ஸோ 4 அடினா அதே லெவலில் மெயின்டைன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த சுவிட்ச் பாக்ஸஸ் எல்லாம் இந்த மாதிரி 4 அடிக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணுறது நல்லா இருக்கும். ஏன்னா மனிதனோட ஹைட்டுங்கிறது 4 அடிக்கு மேலே. ஒரு லேடிஸை பொறுத்தவரை 4 அடி 4.75 அடி அந்த லெவலில் இருப்பாங்க. ஜென்ஸை பொறுத்தவரை 5 அடி 5-6 அடி அந்த லெவலில் இருப்பாங்க, 5.75 அந்த லெவலில் இருப்பாங்க இல்லையா. ஸோ வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடியது ஈஸியாக ஆப்ரேட் செய்யக்கூடிய வகையில் ஃபிக்ஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். இப்போ ஏசிக்கான பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம், மெட்டர் பாக்ஸ் அப்படி சொன்னால் 5 அடி ஃபிக்ஸ் பண்ணலாம். இதே வந்து நட்டாக்க மெட்டர் வேணாம், எனக்கு வந்து சுவிட்ச் போர்ட்லேயே வந்து நட்டாக்க 20 ஆம்ஸ் சுவிட்ச் போட்டு கொடுத்துருங்க, அது அப்படி செய்கிறாங்க. சுவிட்ச் பாக்ஸ்லேயே சேர்த்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அங்கேருந்து போகக்கூடிய ஏசிக்கு பக்கத்தில் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு சாக்கெட் இடம் வைப்பாங்க. ஒரு ரூம் சென்டர்லேருந்து ஒரு 3 அடி தாண்டி ரூமோட எந்த வாலில் ஏசி வருமோ அந்த வாலில் ஏசி ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய இடமானது 7 அடி அப்படிங்கிறது 2.5 மட்டம். 7 அடிக்கு மேலே ஒரு 7.5 ஏசி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 8 அடி ஹைட்டில் நம்மளோட சாக்கெட்டை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த சாக்கெட்டோட சப்ளை ஆனது சுவிட்ச் போர்டில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். சுவிட்ச் போர்டு ஆனது ரூமில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னாக்க இந்த பெட்ரூமோட ரைட் ஹேண்ட் சைடில் சுவிட்ச் பாக்ஸ் அமைக்கிறாங்க இல்லையா, 2 அடி 3 ஹைட்டில், அந்த 3 ஹைட்டில் சுவிட்ச் வர மாதிரி நம்ம செட் பண்ணிட்டாக்க ஈஸியாக ஏசியை ஆன் பண்ண அவங்களுக்கு வசதியாக இருக்கும். இந்த ஏசிக்கான பாயிண்ட்டு. அடுத்தது பார்த்தா மீட்டர் போர்டு மெயின் போர்டை பொறுத்தவரை மீட்டரை இபிக்காரவங்க ரீடிங் எடுக்கிறதுக்கு வராங்க இல்லையா, இபிக்கார ரீடிங் எடுத்தாக்க கண்ணால் பார்த்தாவே அவங்களுக்கு ஈஸியாக புரியணும். அதனால அதில் வரக்கூடிய ரீடிங்ஸ் அளவு தெரியணும். ஸோ 5 அடி ஹைட் அப்படிங்கிறது வைக்கிறது பெட்டராக இருக்கும். அதாவது மீட்டர் போர்டு மெயின் போர்டு இந்த ரெண்டுமே 5 அடி ஹைட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறது நல்லா இருக்கும். அதுபோல் டிபியும் 5 அடி ஹைட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறது நல்லா இருக்கும். அதாவது டிபி ஆனது 5 அடி ஹைட்டு, சுவிட்ச் பாக்ஸ் எல்லாம் 4.75 4.75 5 இந்த லெவலில் ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறது நல்லா இருக்கும். அதுபோல் ஒரு ரூமில் நுழைஞ்ச உடனே ரைட் ஹேண்ட் சைடில் சுவிட்ச் போர்டு வைக்கிறது நல்லா. ஒரு சிலர் என்ன செய்வாங்க, லெஃப்ட் சைடில் வைப்பாங்க. லெஃப்ட் சைடில் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் எடுத்து சாக்கெட் வர மாதிரி அமைச்சிருவாங்க. அப்போது சாக்கெட் வர மாதிரி அமைச்சிட்டான்னு சொன்னாக்க அப்போது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா சாக்கெட் வர மாதிரி இருக்கும். சுவிட்ச் பாக்ஸ் அமைக்கும் போது ஃபர்ஸ்ட் சுவிட்ச் வர மாதிரி அமைக்கணும், கடைசியில் சாக்கெட் வர மாதிரி அமைக்கணும். ரூமுக்கு ரைட் சைடில் வந்தாலும் சரி லெஃப்ட் சைடில் வந்தாலும் சரி வரக்கூடிய சாக்கெட் ஆனது ஃபர்ஸ்ட் எடுத்தோம் சுவிட்ச் போகிற மாதிரியும் கடைசியில் சாக்கெட் அமைக்கிற மாதிரியும் அமைச்சாக்க பெட்டராக இருக்கும். இப்போது வாட்டர் ஹீட்ரு போடுறாங்க இல்லையா, வாட்டர் ஹீட்ரு பொறுத்தவரை இந்த
பாத்ரூமில் ஃபிக்ஸ் பண்ணும்போது இன்சைடில் சாக்கெட் மட்டும் அமைக்கிறது பெட்டராக இருக்கும். அதாவது வாட்டர் ஹீட்டருக்கு ரைட் ஹேண்ட் சைட்லையோ லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையோ இந்த லெவல் டாப் லெவல் இருக்கு பாருங்க, வாட்டர் ஹீட்டர் எந்த ஹைட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வர்ற மாதிரி நாம ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கறது பெட்டராக இருக்கும். இந்த சாக்கெட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த சாக்கெட்டுக்கான சுவிட்சை ரூமுக்கு அவுட் சைடில் ஃபிக்ஸ் பண்ணணும். ரூமுக்கு அவுட் சைடில் ஃபிக்ஸ் பண்ணி வெயிலில் சுவிட்ச் போட்டால் உள்ள ஹீட்டர் ஆன் ஆகும். அந்த மாதிரி செட் பண்ணுறது நல்லா இருக்கும். அதுபோல் அந்த பாத்ரூமில் சேவ் பண்ணுறாங்க, அதுக்கான பாயிண்ட்ஸ் வைக்கிறாங்கன்னு சொன்னாக்க அந்த 5 அடி ஹைட்டு கொஞ்சம் கூடுதல் ஹைட்டில் வைக்கிறது நல்லா இருக்கும். ஏன் கூடுதல் ஹைட்னாக்க வாஷ் பண்ணும்போது தண்ணியானது போர்டில் தெறிக்கக்கூடாது இல்லையா, அதனால் 5 அடிக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணுறது நல்லா இருக்கும். எப்படி தான் ஜென்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறாங்க, 5 அடிக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணும்போது அவ்வளோ தூரம் தண்ணி போகிறதுக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது தண்ணி அங்கே பறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஸோ 5 அடி ஹைட்டில் ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த ஹோல்டர்ஸ்லாம் வைக்கிறாங்க இல்லையா, இந்த ஹோல்டர் எல்லாம் டாப் சீலிங்கில் இருந்து ஒரு 1 அடி ஹைட்டு, அதாவது லிண்டல் மட்டத்துக்கு 1 அடி ஹைட்டு, டாப் சீலிங் 1 அடி ஹைட்டு, அல்லது லிண்டல் டு லிண்டலாக ஜன்னல் மட்டத்துக்கு மேலே டாப் டு பாட்டம் ரெண்டையும் அளந்துட்டு சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணுறது நல்லா இருக்கும். இதே வந்து ஃபால்சிங் போட்டாக்க அங்கே வந்து நம்மளோட ஹோல்டர்ஸ் எதுவுமே அமைக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஃபால்சிங் போட்டால் 8 அடி அல்லது 8 அடி ஹைட்டில் போடுவாங்க, அதில் நம்ம டபுள் ஹைட்டர் மட்டும் ஃபிக்ஸ் பண்ண போதும். ஸோ அந்த மாதிரி ஏரியாஸ் ஃபுல்லாக வந்துட்டு ஃபால்சிங் போடுறாங்கனாக்க நீங்கள் சைடு வாலில் எந்த விதமான பாயிண்ட்ஸும் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிச்சனை பொறுத்தவரை கிச்சன் டாப்புக்கு மேலே 2 அடி ஹைட்டு அந்த லெவலில் ஃபிக்ஸ் பண்ணுறது நல்லா இருக்கும். அதுபோல் ஆர்ஓ ஃபில்டர் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஆர்ஓ ஃபில்டரானது அந்த வாஷிங் பண்ணக்கூடிய டப்புக்கு மேலே டாப்பில் தண்ணி தெறிக்காத அளவுக்கு ஹைட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறது நல்லா இருக்கும். கிச்சன் டாப்புங்கிறது 2 அடி 2.5 ஹைட் வைப்பாங்க, அதற்கு மேலே 2 அடி ஹைட்டில் வச்சாக்க நல்லாயிருக்கும். ஒரு மைக்ரோ ஓவன் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கனாக்க அந்த மைக்ரோ ஓவனுக்கு மேலே நாம் கை வச்சு ஆப்ரேட் பண்ணுற மாதிரியான ஹைட்டில் வைக்கிறது நல்லாயிருக்கும். இந்த பதிவானது உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். இதுவரை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.